வெல்கம் டு இண்டஸ்ட்ரியோட தமிழ் எல்லாத்துக்கும் வணக்கம் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கள் பயங்கரமான ஒரு அப்செட்டில் இருக்காரு. ஸோ அதுக்கு மிகப்பெரிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைவர் 173 ட்ராப் ஆனது காரணம் தான். ஸோ தலைவர் 173 ட்ராப் ஆனதுக்கு மிகப்பெரிய ரீசன் வந்து நம்ம லோகேஷ் கனகராஜ் தான் அப்படின்னு சொல்லணும். ஸோ லோகேஷ் கனகராஜ் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ண ஒரு ஸ்கிரிப்ட். ஸோ அந்த ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் ஒரு இம்பாக்டை கொடுத்துருக்கு சூப்பர் ஸ்டாருக்கு. ஸோ அந்த ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒன்லைனர் வந்து ரெடி பண்ண சொல்லியிருக்காரு. ரெடி பண்ணதுக்கப்புறமா வந்து நம்ம கூலி படத்தோட அந்த ட்ராப் பேக் அப்புறமாவும் மிகப்பெரிய அளவில் நம்பிக்கை வச்சிருக்காரு நம்ம லோகேஷ் கனகராஜ் மேலே சூப்பர் ஸ்டார். சூப்பர் ஸ்டார்ட்ட அதுக்கப்புறமா வந்து அந்த கதையை டெவலப் பண்ணிக்கலாம் இல்லையா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு கேட்டிருக்காரு லோகேஷ் கனகராஜ். லோகேஷ் கனகராஜ் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு தலைவான்னு சொல்லிட்டு கொண்டு வந்து காமிச்சிருக்காரு அந்த ஸ்கிரிப்ட். ஸோ ஸ்கிரிப்டை பார்த்து நம்ம தலைவர் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அதிர்ச்சி இருக்காரு. அதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூலி படத்துக்கு ரொம்ப ஆப்டாக இருந்துச்சாமா அந்த ஒரு ஸ்கிரிப்ட் அப்படின்றது. கூலி படம் எந்த மாதிரி ஒரு சொதப்பல் பண்ணிச்சோ அந்த படம் மாதிரி கொஞ்சம் கூட லாஜிக் இல்லாமல் கொஞ்சம் கூட ஒரு நம்பிக்கை தன்மையே இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த படத்தை எடுத்து வச்சிருக்காராமா. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பார்த்து நம்ம சூப்பர் ஸ்டார் வந்து இதுக்கு மேலே லோகேஷ் கனகராஜ் கூட கனெக்ஷனே வச்சுக்கூடாது, லோகேஷ் கனகராஜ் படமே பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி 100% முடிவு பண்ணிட்டாரு. இதுக்கப்புறமா வந்து கமல் சார்ட்ட கூப்பிட்டு சொல்லியிருக்காரு நீ வந்து வேற டேரக்டர் இந்த படத்துக்கு சூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா சுந்தர்சி அவர்கள் உள்ள வந்திருக்காரு. சுந்தர்சி உள்ள வந்ததுக்கு அப்புறமா வந்து இந்த படத்தோட ஸ்கிரிப்டை வந்து ரெடி பண்ண சொல்லியிருக்காங்க நம்ம ரஜினி சாரும் கமல் சாரும். ஸோ இந்த படத்தை பொறுத்த அளவுக்கு நானும் கமலும் ஒன்றா நடிக்க போகிறது கிடையாது, இந்த படத்தில் நான் மட்டும் தான் நடிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சுந்தர்சிட்ட சொல்லியிருக்காரு. அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கதையை ரெடி பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அநேகமாக வந்து தலைவர் 173 படத்தோட கதையை சுந்தர்சி சூப்பராக ரெடி பண்ணிட்டு வந்திருந்தாருன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அடுத்த படமான நம்ம கமல்ஹாசன் சாரும் ரஜினி சாரும் ஒன்றா நடிக்கிற படத்தையும் சுந்தர்சி தான் வந்து டைரக்ஷன் பண்ணியிருப்பாரு. அப்படித்தான் ஒரு விஷயம் கைஸ். இப்போ நம்ம சுந்தர்சி அவர்கள் இந்த படத்தை மிகப்பெரிய சொதப்பல் பண்ணதுனால இந்த ப்ராஜெக்ட் வந்து தள்ளி போயிடுச்சு. ஸோ சூப்பர் ஸ்டாருக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10-20 நாளாக வந்து சும்மா தான் இருக்காரு. அவருக்கு பார்த்தீங்கன்னா இந்த டேட்டே வந்து வேஸ்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இந்த கேப்லேயே பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டாரோட மெயினான போர்ஷன்ஸ் எல்லாம் வந்து ஷூட் பண்ணிடலாம். வெயிட் பண்ணி பார்க்கலாம் வாய்ஸ் 173வது படத்தை வந்து யார் தான் வந்து டேரக்ட் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா என்ன தான் இருந்தாலும் சூப்பர் ஸ்டாரோட கால் ஷீட் வந்து அப்படின்றது அந்த டைம் அப்படின்றது வேஸ்ட் தான். நம்மளை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ தனுஷ் அண்ட் அட்லி 2 பேர்த்தோட பேர் அடிப்படுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் இவங்க 2 பேர்த்தில் யார் இந்த படத்துக்கு கன்ஃபார்ம் ஆகிறா அப்படின்னு சொல்லிட்டு. சினிமா பற்றின இன்ட்ரெஸ்ட் தகவல் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.